ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்ல பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வரும்போது என் பார்வை உன் மீது படும். சவால் தொட்டுவிட்டால் வெற்றி நிச்சயம் என் செல்லமே. உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய். உன் வாழ்க்கையை அதி சந்தோஷமாக மாற்றப் போகிறேன். நீ பரிதவித்த விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. நாம் நல்லா இருக்கணும், நல்லா நடந்துக்கணும். முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வை. எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராடு. எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே வருகிறாய். கீழே விழுந்தாய், என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காதே. ஜெயித்து கொண்டேதான் வருகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இதோ நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் காலம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெறச் செய்வேன். என்னை நீ தேடி வந்ததால் இன்று முதல் உனக்கு நல்ல நாளாக ஆரம்பித்து விட்டது. உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாகப் போகிறது. இனி அழுகையும் கவலையும் உனக்கில்லை செல்லவே. உன் நீண்டகால ஆசை நிறைவேறும். நான் உன் வீட்டிற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமரப்போகிறேன். முருகப்பெருமானின் அருளை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். கவலைப்படாதே. இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். துன்பம் கடந்து போகப் போகிறது. வேதனைகள் தீரப்போகிறது. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் துயரங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகப் போகிறது. ஆம், இது எல்லாம் முருகப்பெருமானின் சத்திய வாக்குத்தான். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக அவசியம். இதை நான் பல முறை தினமும் உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் வருகிறேன். உன்னை தவிர உனக்காக இந்த உலகில் உண்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீயோ என் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கனவையும் கற்பனையும் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் உன் கனவு நிறைவேற வேண்டும் தானே. நீ நிச்சயம் முன்னேறுவாய். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி போட்டுவிடு. உன் வாழ்வை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன். நான் உன் விதியுடன் போராடி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா என் செல்லமே? இதோ உன் கனவுகளை நிஜமாக்கவே, நீ நல்ல வாழ்க்கை வாழவே நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன். உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா என்று சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்பதை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். உன்னை மதித்து யார் என்ன சொன்னாலும் கேள். அலட்சியப்படுத்தாதே அவர்களை. உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் பல அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷமும் நிறைய நடக்கப் போகிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா? இந்த விடியலும் இனி வரும் விடியலும் என்ன செய்யப் போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்புவதை நிறுத்திவிட்டு முருகப்பெருமானின் பிள்ளையாகிய நாம் நமக்கு என்ன தேவை என்பது முருகனுக்கு தெரியும் என்று அதை பெறும் வரை பொறுமையாக இரு. உனக்கு இன்று ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் பெறுவாய். இதோ உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ சுபிட்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய். கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் போது உன் மனம் நொந்து போகக்கூடாது. அந்த நேரத்தில் என் நாமத்தை சொல்லு, ஓ முருகா போற்றி என்று. நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த நான் உன் பின்னால் வந்து கொண்டிருப்பேன். யாம் இருக்க பயம் ஏன், வேலுண்டு வினை இல்லை என்று நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதோ என் நாமத்தை சொல்லி உன்னுடைய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க உன் முருகப்பெருமான் உனக்கு பின்னால் இருந்து உதவி கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையின் கண்ணீரில்
கண்களை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன். ஏன் தெரியுமா? உன் கண்ணீர் என் பாதம் வரை வந்து அது நனையும் பொழுது நான் என்னையே மறந்து நானும் ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை அழுவதை பார்த்து ஆனந்த கண்ணீர் என்றால் அது ஏன் என்று கேட்கிறாயா? நீ படும் துயரத்திலிருந்து நீ வந்து விட்டாய். அந்த துயரத்தை நான் நீக்கிவிட்டேன். நீ ஆனந்த கண்ணீர் விடுவதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உன் கண்ணீரில், உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்த அனுபவத்தை, அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காது நான் துடிக்கிறேன். இப்பொழுது அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்து விட்டேன். என் செல்ல பிள்ளையின் கண்ணீரிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது. முருகா, என்னை காப்பாற்றி விட்டாய், இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து என்னை காப்பாற்றி விட்டாய் என்று நீ ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன்னை என் கரம் கொண்டு உன்னை பிடித்து இழுத்து வைத்துக் கொள்வேன். கவலைப்படாதே. இவற்றையெல்லாம் நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கிறேன். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு வந்துவிட்டது என் செல்ல பிள்ளைக்கு. நீ கோழை அல்ல என்று நிரூபித்து விட்டாய். உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி, துக்கத்திலும் சரி, உன்னோடு நான் இருப்பேன். இதோ உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன். உன் கவலையெல்லாம் முடியப் போகிறது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது. பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்துதான் பார்க்கும். அது உன் பலம் என்ன, நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் தானே. உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து நான் நிச்சயமாக சேர்ப்பேன். அழுகாதே, உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது. உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இதைத்தான் அவசரமாக செய்தி என்று உன் மனதை மகிழ்விக்கும் செய்தியாக உனக்கு கொண்டு வந்துள்ளேன். என் செல்லப்பிள்ளை, இதை பெற்றுக்கொண்ட நேரத்தில், இதை கேட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம், உனக்கான உலகத்தை உருவாக்கி காத்து கொண்டிருக்கிறேன். நான் அனுப்பும் ஓர் உறவால் நீ புது மனிதனாக உருவாக்கப்படுவாய். உனக்கானதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யப் போகிறேன். உனக்கு நாளை நிச்சயமாக ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சியளிப்பேன். அந்த நேரத்தில் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி என்னை தரிசிப்பாய். உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்யப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக அது நல்லதாகத்தான் நடக்கும். நல்லது நடக்கப் போகிறது. நீ வேண்டியதை கிடைக்கப் பெறுவாய். உன் வாழ்வில் இனி அதிசயமே தான் நடக்கும். ஆனந்தத்தில் குதூகலிக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.